ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு லக்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா 7 இன்ஸ்டன்ட் பொடி வெரைட்டிஸ். இது இட்லி, தோசை, சுடு சாதத்துக்கெல்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும். இல்லை நம்ம வெரைட்டி ரைஸ் மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம். வாங்க பூண்டு பொடி எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். ஒரு இரும்பு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். பூண்டு பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: காய வைத்த பூண்டு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயத்தூள், உப்பு, 4 வரமிளகாய். இதுக்கு இரும்பு கடாயில் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது ரெண்டையும் சேர்த்தியாச்சு. இப்போ இது நல்லா வறுத்து எடுக்கிறதுக்காக 2 சொட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இது நல்லா கலர் மாற வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்கணும். அப்போ தான் உளுத்தம்பருப்போட அந்த மணமும் கடலைப்பருப்போட மணமும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டேன். இப்போ 4 வரமிளகாய்களையும் ஆட் பண்ணியாச்சு. வேணும்னா மிளகாயை குறைச்சிட்டு குருமிளகும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கப்புறமா காய வைத்த பூண்டு இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ண போகிறோம். இதை லைட்டாக சூடுபடுத்தி எடுத்தாலே போதுமானது. அதுக்கு 2 சொட்டு நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கலர் மாறணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக சூடுபடுத்தினாலே போதும். இப்போ இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பூண்டு பொடி ரெடி. அடுத்து வேர்க்கடலை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதே இரும்பு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிடலாம். இந்த வேர்க்கடலையோட மணம் வர வரைக்கும் இதை நல்லா வறுக்க போகிறோம். இதை வறுத்து எடுத்தாச்சு. இதுக்கு கொஞ்சமாக ஜீரகம், 2 சொட்டு நல்லெண்ணெய் விட்டுட்டு 4 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஜீரக மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இது கூட கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வேர்க்கடலை பொடி ரெடி. அடுத்து கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி காய வச்சு எடுத்துருக்கிற கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்துகிட்டு இரும்பு கடாயில் கொஞ்சமாக அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா சூடுபடுத்தி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு எடுத்து வச்சுருக்கிற உளுந்தும் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம், கடலைப்பருப்பு, இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். வரமிளகாய் 4 எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக குருமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா சூப்பராக கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கலந்த பொடி, புதினா, மல்லி, முருங்கை இலை, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு பொடி செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், இது புதினா, காய வச்ச புதினா, முருங்கை இலை, கொத்தமல்லி, கருவேப்பிலை இந்த 4ஐயும் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், உப்பு, பெருங்காயத்தூள், குருமிளகு இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். இப்போ இதை வறுத்து எடுத்துடலாம். கடாயில் உளுத்தம்பருப்பு சேர்த்தியாச்சு, கடலைப்பருப்பு, குருமிளகு சேர்த்தியாச்சு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துடலாம். இதுவும் கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுக்கணும்.
இப்போ எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாயும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டு வரமிளகாய் எவ்வளோ காரம் இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்களை யூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய்ந்த இலைகளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ரொம்ப நேரம் வறுத்தெடுக்கக்கூடாது. இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 தடவை இதை ஒரு பெரட்டி எடுத்துட்டோம்னா இது போதுமானது. இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பவுட்ராக்கிடலாம். இப்போ ஃபைனலாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலந்த பொடி ரெடி. அடுத்து கொள்ளு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துருக்கேன். அதை இரும்பு கடாயில் போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் கலர் நல்லா மாறிடுச்சு. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா குருமிளகு, வரமிளகாய், ஜீரகம், பெருங்காயத்தூள், வெந்தயம், கல்லுப்பு. இப்போ கடாயில் கொஞ்சமாக குருமிளகு ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய், அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இதெல்லாம் சேர்த்திட்டு நல்லா மணம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துருங்க. கொள்ளு உடம்புக்கு ஹீட் அப்படிங்கிறதுனால நான் வெந்தயமும் ஜீரகமும் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அதை நல்லா ஆற வைக்கணும். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் கல்லுப்பும் ஆட் பண்ணிவிட்டு இதை அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள் கொள்ளு பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், கல்லுப்பு, கொஞ்சமாக எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் அளவுக்கு கொப்பரை தேங்காய், அதாவது நல்லா காஞ்ச தேங்காய் இருக்கும் இல்லையா, எண்ணெய் வர்ற ஸ்டேஜில் இருக்கிற தேங்காயை கொஞ்சமாக காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் உளுத்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணியாச்சு. அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன கலர் எள் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அது கூடவே வரமிளகாய் சேர்த்திக்கோங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து எடுக்கணும். இப்போ இது கூட கொஞ்சமாக குருமிளகும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்கிற கொப்பரை தேங்காய் இருக்கு இல்லையா, அதையும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு கொப்பரை தேங்காய் இல்லைன்னா தேங்காய் துருவி அதை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்திக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ பாருங்கள் தேங்காய் பொடி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தக்காளி பொடி. இந்த தக்காளி துண்டுகளாக்கி அதை நல்லா சூரிய வெளிச்சத்தில் காய வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். பார்க்குறக்கு வரமிளகாய்கள் மாதிரி இருக்கும். இப்போ இதை இரும்பு கடாயில் போட்டு லைட்டாக சூடுபடுத்தி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு, ஒரு 3-4 வரமிளகாய் எடுத்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மணம் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்க போகிறோம். இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துருங்க. ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் கொஞ்சமாக கல்லுப்பும் சேர்த்து நம்ம இதை பவுட்ரு பண்ணிக்கலாம். இது வெரைட்டி ரைஸ் தக்காளி சாதம் செய்கிற மாதிரி இந்த பொடி யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். பாருங்கள் தக்காளி பொடி ரெடி. இந்த பொடி ரெசிபீஸை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அந்த ப்ரொப்போர்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். எந்த பொடி வகைகளாக இருந்தாலும் அதில் உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்துறப்ப அதோட மனம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் எல்லா பொடியிலையும் அதை சேர்த்திக்கிறோம். இந்த மாதிரி சுடு சாதம் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பொடி வகைகள் எதாக இருந்தாலும் அது மேலே இந்த மாதிரி தூவிட்டு அதில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி விட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர். பாய்.